ஓம் சாந்தி. 17-5-2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நான் மலர் ஆகியுள்ளேனா? தேக அகங்காரத்தில் வந்து முள்ளாக ஆகவில்லை தானே என தன்னைத்தான் பாருங்கள். தந்தை உங்களை முள்ளிலிருந்து மலராக்குவதற்காக வந்துள்ளார்னு சொல்றாரு. முள்ளிலேருந்து மலராக்க வந்திருக்கிறதுனால நம்ம வந்து மலர் ஆகியுள்ளோன்னான்ட்டு நம்மளை செக் பண்ண சொல்கிறாரு. அந்த ஆத்ம உணர்வில் இருக்கும்போது தான் நம்ம வந்து மலராக இருப்போம். தேக உணர்வில் வரும்போது முள்ளாயிரும். அதனால் செக் பண்ணுங்கன்றாரு. கேள்வி: எந்த நிச்சயத்தின் ஆதாரத்தில் தந்தையிடம் நீங்காத அன்பு இப்போ வைக்க வேண்டும்? பதில்: முதலில் தன்னை ஆத்மா என்று நிச்சயப்படுத்திக் கொண்டீர்கள் என்றால் தந்தையிடம் அன்பாக இருப்பீர்கள். நிராகார தந்தை இந்த பாக்கிய ரதத்தில் வீற்றிருக்கிறார், அமர்ந்திருக்கிறார் என்ற உறுதியான நிச்சயமும் இப்ப இருக்க வேண்டும்ன்றாரு. ஃபர்ஸ்ட் நிச்சயம் வந்து தன்னை ஆத்மான்னு உணர்ந்துருக்கணும், நிச்சயப்படுத்திக்கணும். அப்பதான் பாபா மேலே அன்பு வரும். இன்னொன்று, அவரு தான் வந்து நிராகார தந்தை தான் வந்து இந்த பாக்கிய ரதத்தில் பிரம்மா பாபா உடல்ல வந்திருக்கிறாருன்றத உறுதியான நிச்சயமும் இருக்கணும். அவர் நமக்கு இவர் பிரம்மா மூலமாக படிப்பித்து கொண்டிருக்கிறார். இந்த நிச்சயம் நீங்கி விட்டது என்றால் அன்பும் குறைந்துவிடும். இதன் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ ஒரு உடம்புல வந்து சொல்கிறது சிவபாபா தான் அப்படின்னு நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அன்பும் குறைந்துரும்ன்றாரு. ஓம் சாந்தி. முள்ளிலிருந்து மலராக்கக்கூடிய பகவானுடைய மகா வாக்கியம், அதாவது தோட்டக்காரரின் மகா வாக்கியம், நாம் இங்கே முள்ளிலிருந்து மலராவதற்காக வந்துள்ளோம் என குழந்தைகள் அறிவார்கள் சொல்றாரு. முன்னர் நாம் முள்ளாக இருந்தோம், இப்போது மலராக ஆகி கொண்டிருக்கிறோம் என ஒவ்வொருவரும் அறிவார்கள் சொல்றாரு. நமக்கே தெரியும் இல்லையா, நம்ம குணங்கள்லாம் மாறிட்டே தான் வந்திருக்குது. முரளிக்கு படிக்க படிக்க நம்மளுடைய குணங்கள் மாறுது, அதனால நம்ம தெரியுன்றாரு. பதித பாவனா வாருங்கள் என தந்தையின் மகிமையை பாடுறாங்க. அவர் படகோட்டி, தோட்டக்காரர், பாபகடேஸ்வர், பாவங்களை போக்குபவர் ஆவார். பல பெயர்களை சொல்றாங்க, ஆனால் உருவம் அனைத்து இடங்களிலும் ஒன்றாகத்தான் உள்ளது. ஞானக்கடல், சுகக்கடல் என அவருடைய மகிமைகளை கூட பாடுறாங்க. நாம் அந்த ஒரு தந்தையின் அருகில் அமர்ந்திருக்கிறோம் என இப்போது நீங்கள் அறிவீர்கள்னு சொல்றாரு. நம்ம வந்து இப்போதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோ மகிமை பாடுறாங்களே, அப்பேற்பட்ட கடவுள் வந்து நம்மளுடைய அப்பா, அவருக்கு பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்கணும்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. முள்ளாக இருக்கக்கூடிய மனிதர்லேருந்து இப்போது நாம் மலர் போன்ற தேவதைகளாக ஆவதற்காக வந்துள்ளோம் சொல்றார் பாபா. இது லட்சியம், குறிக்கோளாகும். நம்மளுடைய லட்சியம், குறிக்கோள் என்ன தெரியுமா? நம்ம வந்து மலர் மாதிரி ஆகணும், மலர் போன்ற தேவதைகளாக ஆகணுன்றாரு. இப்போது ஒவ்வொருவரும் தம் மனதிற்குள் பார்க்க வேண்டும், எனக்குள் தெய்வீக குணங்கள் உள்ளனவா, நான் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவனாக உள்ளேனா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் பார்க்கணும். முன்னர் தேவதைகளின் மகிமைகளை பாடிக்கொண்டிருந்தனர், தம்மை முள்ளாக நினைத்து கொண்டிருந்தனர். முன்னாடி நம்ம கூட கோயிலுக்கு போனோம், கோயிலில் இருக்கிற சாமியை பார்த்து அவங்களாம் எப்பேற்பட்டவங்க, நம்மளாம் வந்து வேஸ்ட் அப்படியே தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பாபா சொல்றார், அது மாதிரி நீங்கள் ஆகுங்க இப்போ அப்படின்றாரு. நம்மே முள்ளான்னு நினச்சிட்டு இருந்தோம், அவங்க தேவதைகளின் மகிமையை பாடிட்டு இருந்தோன்றாரு. நாங்கள் தெய்வீக குணங்கள் இன்றி தோல்வி அடைந்தவர்கள், எந்த நற்குணங்களும் இல்லை எங்கள்கிட்ட அப்படின்ட்டு பாடிட்டு இருந்தோம். ஏனென்றால் 5 விகாரங்கள் உள்ளன இல்லையா, அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இருந்தாலே நம்மளை வந்து தாழ்த்தி தாழ்த்தி நம்மளை நினைக்க ஆரம்பிச்சிடும், நான்லாம் வேஸ்ட்டு அப்படின்ட்டு. அதனால சொல்றாரு, தேக அபிமானம் கூட மிகவும் கடினமான அபிமானமாகுன்றாரு. இந்த தேக உணர்வு கூட கடினமான அபிமானமாகுன்றார். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டால் தந்தையிடமும் மிகவும் அன்பு இருக்குன்றாரு. ஏன்னா ஆத்மான்றது தான் வந்து பாபாவுடைய குழந்தை. உடம்புன்னு நினச்சிக்கிட்டோம்னா நம்ம வந்து கடவுள் ஞாபகம் வராது. ஆத்மானு புரிஞ்சுக்கும் போது தான் பரமாத்மாவுடைய குழந்தைன்றது நமக்கு ஞாபகம் வரும். அப்போதான் அவர்கிட்ட அன்பு அதிகம் இருக்குன்றாரு. நிராகார தந்தை இந்த சரீரத்தில் வீற்றிருக்கிறார் என இப்போது நீங்கள் அறிவீர்கள். இப்போ நிராகார தந்தை வந்து இந்த உடம்புல உட்காந்துருக்காருன்ட்டு நமக்கு தெரியும், பிரம்மா உடல்ல. இதை நிச்சயப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட பிறகு நிச்சயமே உடைந்து விடுகிறதுன்றாரு. என்னதான் தெரியல, நடுவில் வந்து மாயா வந்துடுது, ஏதாவது வந்துடுது. எவ்வளோ நிச்சயம் இருந்தாலும் சில பேருக்கு நிச்சயம் உடைந்து விடுகிறதுன்றாரு. நாம் சிவபாபாவிடம் வந்துள்ளோம் என நீங்கள் சொல்லவும் செய்றீங்க. அவர் இந்த பாக்கியசாலி ரதமாகிய பிரஜாபிதா பிரம்மாவின் உடலில் தான் இருக்கிறார். ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் தந்தை ஒரு சிவபாபா தான் ஆவார். அவர் இந்த ரதத்தில் விட்டிருக்கிறார். முற்றிலும் உறுதியாக இந்த நிச்சயம் இருக்க வேண்டும்ன்றாரு. இதில் தான் மாயை சந்தேகத்தில் கொண்டு வருகிறது. நிறைய பேருக்கு இதுல சந்தேகம், இவர் தான் கடவுளா, இவருக்குள்ளார பேசுறது கடவுள் தானா அப்படின்னு அந்த மாயா புத்தி வேலை செய்யறதுனால சந்தேகம் வருது. கன்யா கணவருடன் திருமணம் ஆகும்போது அவரிடம் வந்து மிகவும் சுகம் கிடைக்கும் என புரிந்து நினைக்கிறாள்.
ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா கணவர்கிட்ட அதிகம் சுகம் கிடைக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் என்ன சுகம் கிடைக்கிறதுன்னு கேட்குறாரு. சென்று சட்டென தூய்மை இழக்கிறாள். குமாரியாக இருக்கும்போது தாய் தந்தை முதலான அனைவரும் தலை வணங்குறாங்க ஒரு குமாரிய. குமாரி கால்லலாம் விழுவாங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போ வந்து அந்த கன்னியா பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த கன்னியாக்களுக்கு பூஜை செஞ்சு காலில் கூட விழுவாங்க. ஏன்னா அவங்க தூய்மையாக இருக்கிறாங்கன்ட்டு. ஏனென்றால் தூய்மையாக இருக்கிறாள்ன்ட்டு. தூய்மை இழக்கும்போது அனைவருக்கும் முன்பாக தலையை வணங்க தொடங்கி விடுகிறாள் சொல்றாரு. இன்று அனைவரும் அவளுக்கு தலை வணங்குறாங்க. நாளை தானே தலை வணங்க தொடங்குகிறாள். கல்யாணம் ஆனவுடனே போயிட்டு மாமியார் வீட்டில் எல்லார் காலையும் விழ வேண்டியதாக இருக்கும். ஏன்னா தூய்மை இழக்கிறதுனால அப்படி ஆயிடுதுன்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சங்கமயுகத்தில் புருஷோத்தமர்களாக ஆகி கொண்டிருக்கிறீங்க. நாளை எங்கே இருப்பீர்கள்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நம்ம இங்கே வந்து பாபா கூட சங்கமயுகத்தில் புருஷோத்தமர்களாக ஆகிட்டு இருக்கிறோம். நாளை எங்கே இருப்பீங்க? இன்று இந்த வீடு வாழும் உலகம், அதாவது இந்த வீடு வாழும் இடம் என்னவாக உள்ளது? இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து இந்த உலகம் இப்போ என்னவாக உள்ளது? எவ்வளவு அழுக்காகி உள்ளதுன்றாரு. இது வேஷ்யாலயம் என்று தான் சொல்லப்படுகிறது. இந்த உலகம் இப்போ அழுக்கா இருக்குது, வேஷ்யாலயம் என்று சொல்லப்படுகிறதுன்றாரு. அனைவரும் விஷத்தின் மூலம் தான் பிறக்கிறாங்க. நீங்கள் தான் சிவாலயத்தில் இருந்தீங்க ஒரு காலத்துல. இன்றிலிருந்து 5000 வருஷங்களுக்கு முன்பு மிகவும் சுகம் மிக்கவர்களாக நீங்க இருந்தீங்க. துக்கத்தின் பெயர் அடையாளம் கூட அங்க இருக்கவில்லை சொர்க்கத்துலன்றாரு. இப்போது மீண்டும் இப்படி ஆவதற்காக வந்துள்ளீர்கள்ன்றாரு. மனிதர்களுக்கு சிவாலயத்தை பற்றி தெரியவே தெரியாது. மனுஷங்களுக்கு யாருக்குமே சிவாலயம்னா என்னன்னே தெரியாது. சொர்க்கம் சிவாலயம் என சொல்லப்படுகிறதுன்றாரு. சிவபாபா சொர்க்கத்தின் ஸ்தாபனையை செய்தார். ஏன் அதுக்கு பேர் சிவாலயம்னா சொர்க்கத்தை சிவபாபா தான் வந்து உருவாக்குறாரு, ஸ்தாபனை செய்தாரு. அதனாலதான் அதுக்கு பேர் வந்து சிவாலயம்ட்டு சொல்றாரு. பாபா என அனைவருமே சொல்கின்றனர். ஆனால் தந்தை எங்கே என கேட்டால் சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர் என சொல்லிவிடுகின்றனர். கடவுளே கடவுளேன்னு சொல்றாங்க, கடவுளே அப்பா அப்படின்லாம் கூப்பிட்றாங்க. ஆனால் அவர் எங்கன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, எங்கும் நிறைந்தவர்ன்ட்டு சொல்லிடுறாங்க. நாய், பூனை, மீன், ஆமையில் இருப்பதாக சொல்லிவிடுகின்றனர் எனும்போது எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு விட்டதுன்றாரு. நீங்கள் புருஷோத்தமர்களாக இருந்தீங்க, பிறகு 84 பிறவிகளை எடுத்து எடுத்து நீங்க என்னவாக ஆகியுள்ளீர்கள்ன்றாரு. ஏன்னா தந்தை இப்ப கேட்குறாரு, நரகவாசிகள் ஆகியுள்ளீர்கள் நம்ம சொல்றோம். அவரே சொல்றாரு, நரகவாசிங்க ஆயிட்டீங்க. இப்ப சொர்க்கவாசியா இருந்தவங்க தான் நரகவாசி ஆயிட்டோம். ஆகையால் அனைவரும் பாடுறாங்க, ஓ பதித பாவனா வாருங்கள்ட்டு பாடுறாங்க. இப்போது தந்தை பாவனமாக்குவதற்காக வந்துள்ளார். இது இறுதி பிறவி, விஷத்தை அருந்துவதை விடுங்கள் என சொல்கின்றார். ஆனாலும் புரிந்து கொள்வதே இல்லை. தூய்மை அடையுங்கள் என அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இப்போது கூறுகிறார். அனைவரும் பாபா என சொல்லவும் செய்றாங்க. முதலில் ஆத்மாவுக்கு அந்த பாபா நினைவுக்கு வருகிறார். பிறகு இந்த பாபா பிரம்மா பாபா நினைவுக்கு வர்றார். நிராகாரத்தில் அந்த பாபா நினைவுக்கு வராரு. பிறகு சாக்காரத்துல இந்த பிரம்மா பாபா ஞாபகத்து வராது. பரமாத்மா வந்து இந்த தூய்மையற்ற ஆத்மாக்களுக்கு இப்ப புரிய வைக்கிறாரு. நீங்களும் கூட முதலில் விசித்திரமாக சரீரமற்றவர்களாக தான் இருந்தீங்க, தந்தையுடன் தான் இருந்தீங்க பரந்தாமத்துல. நம்ம கூட பாபா மாதிரி புள்ளியா தான் இருந்தோம். பிறகு இங்கே நடிப்பதற்காக வந்தீங்க. அவரும் நடிக்க வரல, ஆனா நம்ம மட்டும் நடிக்க வந்துட்டோம் பரந்தாமத்துல இருந்து. இந்த சக்கரத்தை நல்ல விதமாக புரிந்து கொள்ளுங்கள்ட்டு சொல்றாரு. இப்போது நாம் சத்தியுகத்தில் புதிய உலகிற்கு செல்பவர்கள். பாபா சொல்றாரு, இந்த பிறவி கடைசி பிறவி முடியுது இல்லையா, இந்த உடலை விட்டு நம்ம போகும்போது அடுத்த பிறவி சொர்க்கத்துல புதிய உலகுக்கு போக போறோன்றாரு. நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் அல்லவான்னு கேட்கிறாரு. ஏன்னா வந்து இந்து தர்மத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா வைகுண்ட பதவி அடைஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருக்குமே அந்த சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஆசை இருக்குல்ல. இப்ப நமக்கும் வந்து நம்ம வந்து சும்மா தான் கடவுளை தேடணும், கடவுள் கிடைச்சிட்டாரு. சொர்க்கத்துக்கு போற ஆசையெல்லாம் நமக்கு இல்லை. இருந்தாலும் பாபா சொல்லி சொல்லி நமக்கு வந்து சொர்க்கத்துக்கு போற ஆசையை, அந்த சுத்த ஆசையை ஏற்படுத்திட்டாரு. அதான் கேட்குறாரு, நான் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் அல்லவான்றாரு. கிருஷ்ணர் போல குழந்தை கிடைக்க வேண்டும் என நீங்கள் சொல்லி கொண்டும் இருந்தீர்கள். பக்தி மார்க்கத்துல கிருஷ்ணர் மாதிரி குழந்தை பிறக்கணும் இப்படிலாம் எல்லாரும் வேண்டிட்டு இருந்தாங்க. இப்போது நான் உங்களை அது போல ஆக்குவதற்காக வந்துள்ளேன்றாரு. உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி குழந்தை பிறக்கணும், நீங்களே அந்த மாதிரி ஆக போறீங்கன்றாரு. அங்கே குழந்தைகள் கிருஷ்ணர் போல தான் இருப்பாங்க. சொர்க்கத்துல எல்லாருமே குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா கிருஷ்ணர் மாதிரி அழகா இருப்பாங்க. சதோ பிரதானமான மலர்கள் அல்லவா, அதனால எந்த ஒரு துக்கம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. சுகமான உலகம், சுகமா இருக்கும். குழந்தைகள் கூட சுகம்தான் கொடுக்குற குழந்தைகளா இருப்பாங்க. இப்போது நீங்கள் கிருஷ்ணபுரிக்கு செல்கிறீர்கள். இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு போறோம், கிருஷ்ணபுரிக்கு. நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானனா ஆகிறீங்கன்றாரு. நான் மலராக ஆகியுள்ளேன்னா என்ன, இப்போது தன்னையே கேளுங்கள்ன்றாரு.
இப்போ உங்களே கேளுங்க, நம்ம அங்க போறதுக்கு தகுதியா இருக்கிறோமா? அங்க போனோம்னா மலர் மாதிரி, ரோஜா மலர் மாதிரி ஆகணும். அந்த மாதிரி ஆயிட்டனா எங்காவது தேகாபிமானத்தில் வந்து முள்ளாக ஆவதில்லை தானே. தேக அபிமானம் வந்தாலே கோபம் வந்துடும், காமம் வந்துடும், பற்று வந்துடும், ஆசை வந்துடும், அகங்காரம் வந்துடும், நான்ற அகங்காரம் வந்துடும். இதெல்லாம் இருந்தா நம்ம வந்து மலராவே ஆக முடியாது, முள்ளாதான் இருக்கிறோம்னு அர்த்தம். மனிதர்கள் தம்மை ஆத்மா என புரிந்து கொள்வதற்கு பதிலாக தேகமாக நினைத்து கொள்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க உயிர் தான், அந்த உடம்பு கிடையாது. ஏன்னா அந்த உடல் அழிஞ்சு போயிடுது, அதை கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. யாருக்கு எப்ப மரணம்னே தெரிய மாட்டேது. சின்ன சின்ன குழந்தைங்களாம் கூட இப்ப போயிடுதுங்க. ஏன்னா அது அந்த பர்மனண்டே இல்லாத மாதிரி இருக்குது வாழ்க்கை. அதாவது நான் நேற்று பார்த்தவங்க இன்னைக்கு இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அந்த உடல் அழிஞ்சு போயிடுது, மற்றபடி ஆத்மா அழிவதில்லை. இங்க மனுஷங்க வந்து எல்லாரும் அந்த ஆத்மானு புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக தேகமாக நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொத்து சேர்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அந்த மற்றவங்களோட சண்டை போடுறது, இதெல்லாம் வந்து அந்த உடம்புன்னு நினைச்சுக்கின்னு இந்த மாதிரி ஆசையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு செகண்ட் தான் உயிர் போச்சுன்னா அவ்வளவுதான், அந்த உடம்பு கொண்டு போய் எழிச்சிருவாங்க. ஆத்மாவை மறந்ததால் தந்தையையும் கூட மறந்து விட்டனர். ஆத்மாவை புரிஞ்சிக்காதனால்தான் கடவுளையும் புரிஞ்சிக்கல, யாரும் மறந்துட்டாங்க. தந்தை மூலம் நீங்க தெரிந்து கொள்வதால் தான் ஆஸ்தியே இப்ப கிடைக்கிறதுன்றாரு. அப்பா மூலமா, அவர் மூலமா தெரிஞ்சுக்கணும். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கின்னுவாங்க. அவரே வந்து அவரை பத்தி அறிமுகம் கொடுக்கும் போது தான் ஆஸ்தி கிடைக்கிறது. இலைக்க பார்ப்பட்ட தந்தையிடமிருந்து ஆஸ்தி அனைவருக்குமே தான் கிடைக்கிறது. இந்த முரளியை எல்லாருமே தான் படிப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு பாயிண்டாவது போயிடும் உலகத்துல இருக்கிறவங்க. ஏன்னா அவரோட ஆஸ்தி எல்லாருக்கும் போகணும். ஏன்னா அவர் தானே அப்பா. அப்ப எல்லா ஆத்மாக்களுடைய அப்பாக்கு அவரு வந்து எல்லாருக்கும் ஆஸ்தி கொடுத்துதான் ஆகணும். ஆஸ்தி கிடைக்காதவர் என ஒருவர் கூட இருக்க போவதில்லை. ஆஸ்தி இல்லாதவங்கன்னு யாருமே கிடையாது. அதனாலதான் உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா தான் வாழறாங்க இல்லையா. இது கடைசி பிறவியா, ஒரு பிறவி எடுத்தா கூட அவங்க பணக்காரங்களா இருந்து சந்தோஷமா சுகமா உறவினர்களோட எல்லாம் வாழ்ந்துட்டு அப்புறம் தான் அந்த உடலை விட்டுட்டு போறாங்க. எல்லாருக்குமே வாழற வரைக்கும் எல்லாமே கிடைக்குதுன்னா எப்படி கிடைக்குதுன்னா கடவுள் கொடுத்த பிச்சை தான். அந்த சிவன் படி அளக்கிறாருன்றாங்களா, பாறையில இருக்கிற தேரை கூட படி அளப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் கொடுக்குற ஆஸ்தி தான் எல்லாருக்குமே போகுதுன்றார். ஆஸ்தி கிடைக்காதவர் என ஒருவர் கூட இருக்க போவதில்லை. தந்தை தான் வந்து அனைவரையும் தூய்மையாக்குகிறார். அவர் தான் வந்து எல்லாரையும் தூய்மையாக்குறார். கடைசியா புரிய வச்சிருவாரு, நீங்களாம் ஆத்மா, இந்த உடல் கிடையாது, நீங்க எதுக்காக இப்படி அடிச்சுக்கிறீங்கன்ட்டு எல்லாருக்கும் அவங்கவுங்க தவற புரிய வச்சு முக்தி கொடுத்து அனுப்பிச்சு கூட்டு போயிடுவாரு. அதனால அவர் தான் வந்து எல்லாரையும் தூய்மையாக்குறாரு. அதனாலதான் பதீத பாவனர் சொல்றோம். நிர்வாண தாமத்திற்கு அழைத்து செல்கிறார். கடைசியா நம்மளை பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போறார். ஜோதியுடன் ஜோதியாக ஐக்கியமாகி விட்டார், பிரம்மத்தில் கலந்து விட்டார் என அவர்கள் சொல்லிடுறாங்க. சன்னியாசிகள்லாம் சரீரம் விட்டவொடனே ஜோதியோட ஜோதி கலந்துட்டாங்க, பிரம்மத்துல கலந்துட்டாங்கன்ட்டு கொஞ்சமும் நாணம் இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாக்கு தானே தெரியும், நான் தான் புள்ளி, நான் அவர் ஜோதி கூட இல்ல, அவர் புள்ளின்றாரு, ஸ்டாருன்றாரு. ஸ்டாரோட ஸ்டார் கலக்க கூட முடியாது, எல்லாம் தனித்தனி உயிர். ஒரு அப்பா இருக்கிறாரு, ஒரு புள்ள இருக்கிறாங்க. அப்பாவோட பிள்ளை எப்படி கலக்க முடியும்? அப்பா தனி புள்ள தனி தானே, அது என்ன கலந்து போயிடுறது? அது மாதிரி பிரம்மத்தோட கலந்துடுறோன்னா ஒரு வீட்டோட நம்ம கலந்துட முடியுமா? இப்போ என் வீடு இருக்குது, அந்த வீட்டுல நம்ம தனியா தான் இருக்கிறோம், அந்த வீட்டோட நம்ம எப்படி கலக்க முடியும்? அது மாதிரிதான் பரந்தாமத்துல பாபா தனியா இருக்கிறாரு, வீடு தனியா இருக்குது. நம்ம ஆத்மா போய் தனியா அங்க உட்கார போறோம், ஒரு இடம் நமக்குன்னு இருக்குது. அங்க போய் எங்க இருந்து கலக்கிறது? அதான் பாபா சொல்றாரு, கொஞ்சம் ஞானம் இல்லாம சொல்றாங்கன்றாரு. நாம் யாரிடம் வந்துள்ளோம் என நீங்கள் அறிவீர்கள். இப்ப நமக்கு தெரியும், பரமாத்மா அவரும் நம்மள போற உயிரோட்டமா இருக்கிறாரு. ஆனா பரம உயிர் அவரு, சர்வ சக்திவான். அவர் தான் வந்து உலக ஞானத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. நாடக சக்கரத்தை பத்தி, நம்ம யாரு, நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், நாடக மேடையில நடிக்க வந்திருக்கிறோம், நம்மளாம் ஆக்டர் நடிகர்னு புரிய வைக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம வந்திருக்கிறோன்றது நமக்கு தெரியும். இது மனிதர்களின் சத்சங்கம் அல்லன்றாரு. இந்த மனுஷங்க கதா கலாட்சேபம் பண்ணுவாங்க, ராமாயணம் மகாபாரதம், அதெல்லாம் கதை சொல்ற இடம் இது கிடையாது. இது உண்மையை சொல்ற இடம். இங்க கடவுள் வந்து உண்மையை சொல்லிட்டு இருக்கிறார். ஆத்மாக்கள் பரமாத்மாவோட வந்து பிரிந்திருந்தனர், இப்போது அவருடைய சங்கம் கிடைத்திருக்கிறதுன்னு சொல்றாரு. உண்மையான இந்த சத்தியமானவரின் சங்கம் தொடர்பு 5000 வருஷங்களுக்கு ஒரு முறைதான் இப்ப கிடைக்குதுன்றாரு. பாருங்க, நம்ம 5000 வருஷம் பிரிஞ்சு வந்தோம் கடவுளை, அவருடைய சங்கம், அவருடைய தொடர்பு இப்போ ஒரு முறைதான் கிடைக்கிறது. சத்திய திரேதா யுகங்களில் சத் சங்கம்லாம் இருப்பதில்லை.
சத்தியுகம் திரேதாயுகம்ல நம்ம தேவதையா நடிச்சிட்டு இருப்போம். அங்க வந்து இந்த உண்மையான சங்கம் கடவுள் கூட நமக்கு கிடைக்க மாட்டார் அங்க. மற்றபடி பக்தி மார்க்கத்தில் எண்ணிலடங்கா சத்சங்கங்கள் இருக்கின்றனன்றாரு. இப்போது உண்மையில் சத்தியமானவர் ஒரு தந்தை தான் ஆவார். சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்றாங்கல்ல, அவரு தான் உண்மை பேசுவார். மற்றவங்களாம் பொய் தான் பேசுவாங்க. உலகத்துல மனுஷங்க பேசுறது எல்லாமே பொய் தான். அதனால நம்ம சத்தியமானவர் சிவன் என்ன சொல்றாரோ அதான் கேட்கணும். இப்போது அவருடைய தொடர்பில் நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. சத்தியமான ஒரு சங்கத்துல நம்ம வந்துட்டோம். நான் இறை மாணவன், பகவான் எனக்கு பாடம் படிப்பிக்கிறார் என்ற நினைவு இருந்தாலும் கூட ஆஹா எனது சௌபாக்கியம்ன்றாரு. இந்த ஒரு நினைவு இருக்கணும். கடவுளே எனக்கு வந்து பாடம் எடுக்கிறாரு, நான் வந்து காட்லி ஸ்டூடெண்ட், இறை மாணவன்ற நினைவு இருந்தா கூட ஆஹா எனது சௌபாக்கியம். நம்முடைய பாபா இங்கே இருக்கிறார். அவர் தந்தை, ஆசிரியர், பிறகு குருவாகவும் இருக்கிறாரு. 3 பாகத்தையும் இப்போது நடித்து கொண்டிருக்கிறார் பாபா. அந்த நான்முகன் பிரம்மான்னு சொல்லுவாங்க, 4 தலைன்னுவாங்க. 3 தலை இப்ப வந்து நடிச்சிட்டு இருக்குது. இப்போ நடைமுறையில 3 தலை நடிச்சிட்டு இருக்குது. பின்னாடி தலை தர்மராஜ், அது கடைசியா தான் திரும்பும். இந்த 3 தலை தான் இப்ப இருக்குது. தந்தை, ஆசிரியர், குருவா இப்ப பாபா நமக்கு இருக்கிறாரு. அன்பா புரிய வைக்கிறாரு, பாசம் காட்டுறாரு, வழி நடத்துறாரு. எல்லாமே இப்பதான் செய்வாரு. அவரோட பார்ட் முடிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் தர்மராஜா மாட்டாருன்னா நீதிபதி ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் கண்டு கூட மாட்டாரு. குழந்தைகளை தன்னுடையவராக இப்ப ஆக்குகிறார். இப்ப எல்லாரையும் அவருடையவரை ஆக்கிட்டு இருக்கிறாரு. நினைவின் மூலமே பாவ கர்மங்கள் அழியும் என்று தந்தை சொல்கிறார். அவரை நினைச்சாதான் நம்ம செஞ்ச பாவம் இருக்குல்ல, 63 ஜென்மம் பாவம் அதிகமா நம்ம பிகேஸ் தான் பண்ணியிருக்கிறோம். நம்ம தான் பாபா அதிகமா நினைக்கணும். மற்றவங்களுக்காகவும் நம்ம நினைக்கணும், நமக்காகவும் நம்ம நினைக்கணும். நம்ம ரொம்ப அசால்ட்டா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில ரொம்ப பச்சாதாபப்பட வேண்டி வரும். தந்தையை நினைவு செய்வதன் மூலமே பாவங்கள் நீங்குகின்றன. இப்ப பாபா நினைச்சாதான் நம்ம பாவம் வந்து அழியன்றாரு. பிறகு உங்களுக்கு ஒளி கிரீடம் கிடைத்து விடுகிறதுன்றாரு. ஒளி கிரீடம்ன்றது தூய்மை கிரீடம். தூய்மையா இருந்தோம்னா நமக்கு ஒளி கிரீடம் கிடைக்கும். இதுவும் கூட ஒரு அடையாளமாகுன்றாரு. மற்றபடி ஒளியை பார்க்க முடிகிறது என்றல்ல. அப்படி கிடையாது, உங்களுக்கு தலைக்கு பின்னாடி ஒரு ஒளி தெரியும் அப்படிலாம் கிடையாது. ஆத்மா வந்து தூய்மையா இருக்கிறதுக்கான அந்த ஒளி தான் கிடைக்குது. இது தூய்மையின் அடையாளமாகும் சொல்றாரு. இந்த ஞானம் வேற யாருக்கும் கிடைக்காது. கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம கேட்கறது கூட நம்ம எத்தனை ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருப்போமோ தெரியாது. நம்ம எத்தனை ஜென்ம பக்தி பண்ணியிருப்போமோ தெரியாது. நமக்கு வந்து இந்த பாயிண்ட்டை படிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த ஞானம் வேற யாருக்குமே கிடைக்காதுன்றாரு. கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தை தான் ஆவார். அவருக்குள் முழுமையான ஞானம் உள்ளது. கடவுளுக்குள்ளாரதான் எல்லா ஞானம் இருக்குது. நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபம் ஆவேன் என தந்தை சொல்கிறார். அவரு தான் விதை, அவருக்குள்ளாரதான் எல்லாமே அடங்கி இருக்குது. இது தலைக்கீழான மரம்ன்றாரு. இது கல்ப விஷ மரம் அல்லவா. முதலில் தெய்வீக மலர்களின் மரமாக இருந்துச்சு இந்த மரம். ஃபர்ஸ்ட் இந்த சொர்க்கம் இருந்துச்சு, தெய்வீக மலர்கள் அங்க வாழ்ந்தாங்க, அந்த மரமா இருந்துச்சு. இப்போது முள் நிறைந்த காடாக ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தேவதைகளே இறங்கும் மார்க்கத்துல வந்துட்டதுனால முழு உலகமும் காடா மாறிடுச்சு. இப்ப முள் நிறைந்த காடாக ஆகிவிட்டது. ஏனென்றால் 5 விகாரங்கள் இப்போது வந்து விட்டனன்றாரு. முதலில் முக்கியமானது தேக அபிமானம் தான்றாரு. 5 விகாரம் தான் பிரச்சனையே. முக்கியமானது தேகாபிமானம் தான். அங்கே தேகாபிமானமே இருப்பதில்லை. சொர்க்கத்துல தேகாபிமானமே இருக்காது. ராமர் வந்து ஒரு தலையா வெட்டுவாராம் ராவணனோட தலைய. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் தலையே. அந்த ஒரு தலையா வெட்டி அம்பு விட்டா அந்த திரும்ப வந்து ஒட்டிக்குமா, எதுவுமே போவாதான். அப்ப வந்து ராமர் வந்து வயிற்றுல அடிப்பார், நாபி கமலத்துல. அதுதான் தேகாபிமானம். அந்த வயிற்றுல அடிச்ச பிறகுதான் அந்த 5 விகாரம் போய் தொலைக்கும், இல்லைன்னா போகாது. நம்ம வந்து தேக அபிமானத்துல இருக்கிற வரைக்கும் எந்த விகாரமும் போயிடுச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அகங்காரம், ஆசை, பற்று எதுவுமே போகாது. என்னைக்கு நீங்க அசரீரி பயிற்சி பண்றீங்களோ, ஆத்ம உணர்வுல வரீங்களோ, ஆத்ம அபிமானி ஆகுறீங்களோ, அது வரைக்கும் உங்களுக்கு 5 விகாரம் போகாது. அதான் பாபா சொல்றாரு, முக்கியமானது தேக அபிமானம். அங்கே தேக அபிமானமே இருக்காது. ஏன்னா எல்லாரும் ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. ஏன்னா இங்கேயே பயிற்சி கொடுத்து எல்லாரையும் மாத்திடுறாருல்ல. இங்கேயே உடலை விட்டு போகும்போது எல்லாம் ஆத்ம உணர்வுல போறாங்க. அங்க போனா ஈஸியா ஆத்ம உணர்வு இருக்கும். நாம் ஆத்மா என்பது மட்டும்தான் தெரியும் அங்க. மற்றபடி பரமாத்மா தந்தையெல்லாம் தெரியாது சொர்க்கத்துல. நான் ஆத்மா அவ்வளவுதான் சொர்க்கத்துல தெரியும். வேற எந்த ஞானமும் கிடையாது அங்கன்றாரு. பாம்பின் உதாரணம் கூட இருக்கு இல்லையா. பாம்பு வந்து தோலை உரிக்க அழுமா, ஐயோ தோல் போச்சுன்ட்டு. அமாவாசைக்கு தோலை உரிச்சிரும், ட்ரெஸ் மாத்திரும், வேற ட்ரெஸ் போட்டுரும். ஆனா அது ஆத்மா தான். அது பாம்பனுடைய ஆத்மா தான். அது ஒரு தோலா உரிச்சிக்குது. பிறவிகளின் பழைய காய்ந்து போன சட்டை இதுன்றாரு. பாபா சொல்றாரு, நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸான உடம்புலாம் வந்து உங்களுக்கு சொர்க்கத்துல கிடைச்சிருக்கு.
அதுக்கு கூட நீங்க அழல. ஆனா இந்த உடம்ப புடிச்சிட்டு அழறீங்க பாருங்க. இந்த உடம்பையும் விடமாட்டேன்னு அழுவுறீங்க, மத்தவங்க உடம்பு போனாலும் உட்காந்து அழுவுறீங்க. அது ஃபர்ஸ்ட் கிளாஸா லட்சுமி நாராயண சரீரம், அதையே விட்டுட்டு வந்துட்டீங்க. இப்ப இது வந்து பிறவிகளின் பழைய காய்ந்து போன சட்டை இதுன்றாரு இந்த சரீரம், பழைய செருப்புனே சொல்லுவாரு. இப்போது நீங்கள் இதை விட வேண்டியுள்ளது என உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறதுன்றாரு. இப்ப இதை நம்ம விட்டுட்டு தான் போயாகணும். இப்போது ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டும் இப்ப தூய்மையே இழந்துள்ளனன்றாரு. ஆத்மாவுக்கும் தூய்மை போயிடுச்சு, சரீரமும் தூய்மை இல்லை. ஏன்னா விகாரத்தின் மூலமா தான் பிறக்குது. ஆத்மா தூய்மை அடைந்து விட்டது என்றால் சரீரம் கூட விடுபட்டு விடும். ஆத்மாக்கள் அனைத்தும் ஓடுன்றாரு. கடைசியா ஓடிடும். அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் இங்க நம்ம வாழணும்னு தோணும். ஆனா அந்த உடம்ப விட்டுட்டோம்னா ஆத்மா வந்து பறந்து பாபா கூட போறது தான் முயற்சி செய்யும். இங்க வாழணும்னே நினைக்காது. இந்த நாடகம் முடிவடைகிறது என்ற இந்த ஞானம் இப்போது உங்களுக்குள் இருக்கிறதுன்றாரு. நமக்கு தெரிஞ்சு போச்சு, டிராமா முடியுது. இப்போது நாம் தந்தையிடம் செல்ல வேண்டும். ஆகையால் வீட்டை நினைவு செய்ய வேண்டும். இப்ப பாபாவை நினைக்கணும், வீட்டை நினைக்கணும். ஏன்னா பாபா கூட நம்ம போனோம். இந்த சரீரத்தை விட்டு விட வேண்டும். சரீரம் அழிந்து விட்டது என்றால் உலகம் முடிந்து விட்டது. பிறகு புதிய வீட்டிற்கு செல்வீர்கள் சொல்றாரு. இந்த உடம்பு முடிஞ்சிடுச்சுன்னா அவ்வளவுதான், உலகமே நமக்கு முடிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம புதிய வீட்டுக்கு போவோன்றாரு. அப்போது புதிய சம்பந்தங்கள் தான் இருக்கும். எனினும் அவர்கள் பிறகு இங்கே தான் மறுபிறவிகள் எடுப்பார்கள். அந்த சாதாரண லௌகி பிகே இல்லாத நான் பிகேஸா இருக்காங்களே, அவங்களாம் சரியா விட்டா இங்கே தான் பிறப்பாங்க. நீங்கள் மலர்களின் உலகத்தில் மறுபிறவி எடுக்க வேண்டும். ஆனா நம்ம செத்தா இங்கே பிறக்க கூடாது. நம்ம எங்க பிறக்கணும்? நம்ம செத்தா அதுக்கப்புறம் சொர்க்கம் வந்துடும். சொர்க்கத்துலதான் நம்ம போய் மறுபிறவி எடுக்கணும்ன்றாரு. தேவதைகள் தூய்மையானவர்கள் என அழைக்கப்படுறாங்க. நாம் தான் மலர்களாக இருந்தோம், பிறகு முள்ளாக ஆகினோம் சொல்லி பாபா சொல்றாரு. மீண்டும் மலர்களின் உலகத்திற்கு இப்ப செல்ல வேண்டும் என நீங்கள் அறிவீர்கள். முன்னால் செல்ல செல்ல உங்களுக்கு காட்சிகள் நிறைய தெரியும்ன்றாரு. இது விளையாட்டு. மீரா தியானத்தில் விளையாட்டில் இருந்தார், விளையாடி கொண்டிருந்தார். அவருக்கு ஞானமே இருக்கவில்லை. மீரா வந்து எப்போ பார்த்தாலும் டிரான்ஸ்ல போயிடுவாங்களா. அவங்க வந்து ஒரு பக்தை, கிருஷ்ணருடைய பக்தை. அவங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சாலே அவங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க கிருஷ்ணர் கூட. ஆனா அவங்களுக்கு ஞானம் எல்லாம் கிடையாது. பக்தியில இருந்தாங்க, ஞானம் கிடையாது. மீரா வைகுண்டத்திற்கு ஏதும் செல்லவில்லை. அவங்க சொர்க்கத்துக்குலாம் போல. அவங்க மறுபிறவி எடுத்து இங்கேதான் பிறந்திருக்கிறாங்க. இங்கேதான் எங்கேயாவது இருப்பார். இந்த பிராமண குலத்தை சேர்ந்தவர் என்றால் இங்கேதான் ஞானம் எடுத்திருப்பார்னு சொல்றாரு. அந்த மீரா ஒரு வேளை பிகேவா இருந்தா இங்கேதான் வந்து ஞானம் எடுத்திருப்பார்ன்றாரு. நடனம் ஆடினால் போதும் வைகுண்டத்திற்கு சென்றுடுவார் என்பதல்ல. அப்படி நிறைய பேர் நடனமாடி கொண்டிருந்தனர். அதாவது நம்ம டிரான்ஸ்ல போயிட்டு டான்ஸ் ஆடுறோம், இப்பயே போய் சொர்க்கத்தை பார்க்குறோம், சொர்க்கத்துல டான்ஸ் ஆடுறோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டோன்னு கிடையாது. அந்த மாதிரி நிறைய பேர் டிரான்ஸ்ல போயிட்டு காட்சியெல்லாம் பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க இல்லைன்றாரு. தியானத்தில் சென்று பார்த்து விட்டு வந்தனர், பிறகு சென்று விகாரிகளாகி விட்டனர். இன்று பிகேவா கூட இல்ல, பழையபடியே பழைய உலகத்துக்கு போயிட்டாங்கன்றார். ஏறினால் வைகுண்ட ரசம், விழுந்தால் அதல பாதாளத்தில் என்று பாபா பயத்தை ஏற்படுத்துகிறார் சொல்றாரு. ஏறுனா வைகுண்டம், விழுந்தா அதல பாதாளம்னு ஒரு பழமொழியே இருக்குது. அது என்னன்னா, நம்ம வந்து பாபா பேச்சை கேட்டு ஸ்ரீமத் படி நடந்தோம்னா சொர்க்கத்துக்கு போயிடுவோம். விழுந்தோம்னா அதல பாலம் நரகம் தான், நரகத்திலே தான் பிறப்போம். அதனால பாபா வந்து பயத்தை ஏற்படுத்துறார். ஞான யோகத்தை கற்றீர்கள் என்றால் நீங்கள் வைகுண்டத்தின் எஜமானர் ஆக முடியுன்றாரு. இப்ப நம்ம ஞானம் யோகம் இது ரெண்டுத்தையும் கத்துக்கிட்டோம்னா நம்ம சொர்க்கத்துல போய் எஜமானர் ஆக முடியும். தந்தையை விட்டு விட்டால் விகாரம் என்ற சாக்கடையில் விழுந்து விடுவீர்கள்ன்றாரு. பாபா கை விட்டுட்டோம், அவ்வளவுதான். அப்புறம் நம்ம வந்து கலியுக நரகத்துல சாக்கடையில விழுந்துருவோன்றாரு. ஆச்சரியம் படையும்படியாக தந்தையுடைய ரகி கேட்டு மற்றவர்களுக்கு கூட கூறி பிறகு ஓடிய விடுகின்றனர். இங்கேயும் அப்படிதான் நடக்குது. பிகேஸ் ஆச்சரியப்படும்படி பாபாவுடையவரா ஆகிறாங்க, பிகே ஆகிறாங்க. கேட்டு மற்றவங்களுக்கும் ஞானம் சொல்றாங்க, பிறகு போயிடுறாங்க. எங்க தான் போனாங்கன்னு தெரியல. ஆஹா மாயா, எவ்வளவு பலமான அடி விழுந்து விடுகிறது. அந்த மாதிரி விழுந்துருது. அவங்களால எழுந்திருக்க முடியல, திரும்ப பிகேவா வர முடியல. இப்போது தந்தையின் ஸ்ரீமத் படி நீங்கள் தேவதை ஆகிறீங்கன்றாரு. ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டுமே உயர்வானவையாக இருக்க வேண்டும் அல்லவா. இப்ப ஆத்மாவும் சரி சரீரமும் சரி ரெண்டுமே உயர்ந்ததா ஆகணும் தானே. தேவதைகள் விகாரத்தின் மூலம் பிறவியே எடுப்பதில்லை, அது நிர்விகாரி உலகமாக உள்ளது. அங்க வந்து குழந்தை எப்படி பிறக்கும்னா, லட்சுமி நாராயணன் ரெண்டு பேரும் குழந்தை வேணும்னு ஒரு எண்ணம் தான் உருவாக்காங்க, உடனே குழந்தை உருவாயிடும். மேல இருந்து ஆத்மா வரும், அதோட உடல் உருவாயிடும். அப்படியே கர்ப்ப மாளிகையில இருந்து குழந்தை வெளியே வந்துடும். இது அப்படிதான் அங்க நடக்கும். அங்க விகாரத்தின் மூலம்லாம் குழந்தை பிறக்காது. எப்படி இந்த மகாபாரத்துல குந்திக்கு வந்து அப்படியே ஸ்லோகன் சொன்ன உடனே கையில கர்ணன் பிறந்தார் இல்லையா, அந்த மாதிரிதான்
அங்கேயும் குழந்தை பிறக்கும். இதை நம்புறீங்களா? அப்புறம் அதை மட்டும் நம்ப மாட்டீங்களா? யோக பலத்தின் மூலமா குழந்தை பிறக்கும். அது நிர்விகாரி உலகமாக உள்ளது. அது வந்து இருக்கிறதே நிர்விகாரி உலகம். அங்க 5 விகாரமே கிடையாது. அங்க 5 விகாரங்கள் இருப்பதில்லை. சிவபாபா சொர்க்கத்தை உருவாக்கி இருந்தார். சிவபாபா தான் முன்னாடி 5000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் தான் ஹெவனை படைச்சாரு. இப்போது அது நரகமாகிடுச்சு. இப்போது நீங்கள் மீண்டும் சொர்க்கவாசி ஆவதற்காக வந்துள்ளீர்கள். நல்ல விதமாக படிப்பவர்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். யார் நல்லா முரளி படிக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. நீங்கள் மீண்டும் படிக்கிறீர்கள். கல்பம் தோறும் படித்தபடி இருப்பீர்கள். அடுத்த கல்பம் நம்ம இதே மாதிரி தான் முரளி படிப்போம். இந்த சக்கரம் சுற்றியபடி இருக்கும். இது உருவாக்கப்பட்ட நாடகம். எதுவுமே புதுசல்ல, எதுவும் புதுசல்லன்றாரு. இதுல இருந்து யாரும் விடுபட முடியாதுன்றாரு. ஒரு குருவி பறந்துச்சுன்னா அடுத்த கல்பம் அதே குருவி அதே டைம்ல அதே தான் பறந்து போகும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அடுத்த கல்பமும் அதே டைம்ல அதே ஆக்சிடென்ட் அதே இடத்துல ஆகும். எதுவுமே மாறாது. இது வந்து உருவாக்கப்பட்ட நாடகம். நல்லது நடந்தாலும் அதே தான் நடக்கும், கெட்டது நடந்தாலும் அதே தான் நடக்கும். அதனால எதுக்கு புலம்பணும், எதுக்கு அழுகணும்? எதுவும் தேவை கிடையாது. நடிக்கிறது நடிச்சு ட்ராமா படி இருந்துட்டு பாபா பேச்சு கேட்டு நடந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ, கொசு பறந்தது என்றால் கல்பத்திற்கு பிறகும் கூட பறக்கும். இதை புரிந்து கொள்வதில் மிக நல்ல புத்தி தேவைன்றாரு. இதுதான், இந்த ஞானத்தை தான் புத்தியில அப்ளை பண்ணணும். அது ஏன்னா அந்த டைமுக்கு வராது நமக்கு. எது நடந்தாலும் அழறது அப்படின்னா நம்ம புத்தியில ஞானம் வந்து ஸ்டோர் ஆகலைன்னு அர்த்தம். அதாவது முரளி நம்ம ஒழுங்கா படிக்கல, அதனால நம்ம வந்து அழறோம் அப்படின்னா நம்ம வந்து முரளி வந்து நல்லா ஸ்டோர் ஆகலைன்னு அர்த்தம். ஸ்டோர் ஆனாதான் நம்ம வந்து அழமாட்டோம். வெளியில அழுதாலும் உள்ளுக்குள்ளார ஸ்ட்ராங்கா இருப்போம். இந்த படப்பிடிப்பு நடந்தபடி இருக்கும், இந்த ஷூட்டிங் நடந்தபடி தான் இருக்கும்ன்றாரு. இப்போ ஷூட்டிங் நடக்குதுன்றாரு. இது கர்மக்ஷேத்திரமாகும். இங்க நீங்க கர்மா பண்ணிதான் ஆகணும். இங்கே பரந்தாமத்திலிருந்து நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கிறோம். இப்போது இந்த படிப்பில் சிலர் மிகவும் புத்திசாலிகளாகி விடுகின்றனர். சிலர் படிப்பு படிச்சு பாபா சொல்றத கேட்டு கேட்டு அப்படியே தாரணை பண்ணி சொரூபமாக்கிடுறாங்க. சொரூபமாக்கி அவங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதனால புத்திசாலி ஆயிடுறாங்க. சிலர் இப்போதுதான் படித்து கொண்டிருக்கிறாங்கன்றாரு. சிலர் இப்போதுதான் முரளியே படிக்கிறாங்க. சிலர் படித்து படித்து பழையவர்களை விடவும் கூர்மையாக ஆகிடுறாங்க. சிலர் இப்போ வர பிகேஸ் தான், இப்போ வந்திருக்கிறவங்க பழையவங்களை விட கூர்மையா ஆகிடுறாங்க. அந்த அளவுக்கு ஞானம் அவங்க புத்தியில பதிஞ்சிருது. ஞான கடல் அனைவருக்கும் கல்வி கற்று தந்து கொண்டிருக்கிறாரு. கடவுளே வந்து எல்லாருக்கும் கல்வி கற்றுட்டு இருக்கிறாரு. என்னது? ஞானம் சொல்லி கொடுக்குறாரு. தந்தையுடையராகிவிட்டால் பிறகு உலகின் ஆஸ்தி உங்களுடையதுன்றாரு. பாபாவுடைய ஆயிட்டாலே அவ்வளவுதான், உலகமே நமக்குன்றாரு. எந்த உலகம்? சொர்க்க உலகம். ஆம், தூய்மையற்றிருக்கும் உங்கள் ஆத்மாவை கண்டிப்பாக தூய்மையாக்க வேண்டும். அதற்கான சகஜமான யுக்தி எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நினைவு செய்து கொண்டிருந்தால் நீங்கள் தூய்மையாகிவிடுவீர்கள்ன்றாரு. இப்ப நம்ம தூய்மை இல்லாம இருக்கிறோம். நம்ம தூய்மை ஆகணும்னா ஒரே ஒரு யுக்தி தான், சகஜமான யுக்தி. என்னன்னா பாபான்னு நினைக்கணும், அவ்வளவுதான். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நினைவு செய்து கொண்டிருந்தால் நீங்கள் தூய்மையாகிடுவீங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகின் மீது இப்ப வைராக்கியம் வர வேண்டும். மற்றபடி முக்தி தாமம், ஜீவன் முக்தி தாமம் உள்ளன. மேலும் நாம் ஒருவரை தவிர வேறு யாரையுமே நினைவு செய்ய மாட்டோம். அதிகாலையிலிருந்து நான் அசரீரியாக தான் வந்தேன், அசரீரியாக தான் செல்ல வேண்டும் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். காலங்கத்தால ஏஞ்சி உட்காந்து ஆழ் மனசுல போடணும். அதுக்குதான் அதிகாலை எழுந்திருக்க சொல்றாரு. இல்லைன்னா ஏன் அவர் எழுந்திருக்க சொல்ல போறாரு? அவர் ஒன்றும் லூஸா? அமிர்தாவில் எழுந்துருன்னு சொல்றாருன்னா ஏதோ காரணமா தானே சொல்வாரு. அது ஒரு ஸ்ரீமத்து, அது ஃபர்ஸ்ட் ஸ்ரீமத்து. அவர் ஃபர்ஸ்ட் ஸ்ரீமத்தே அதுதான், அமிர்த வேலை ஏந்திருக்கிறது தான். ஏன் ஏந்திருக்கணும்னா ஆழ் மனசுல நான் தனியா தான் வந்தேன், தனியா தான் போகணும். எனக்கு ஒரே ஒரு கடவுள் தான், வேற யாரும் கிடையாது. ஏன்னா அதுதானே நிரந்தரம். கடைசியில நம்ம இந்த உடலை விட்டு போகும்போது யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க. யார் போனாலும் நம்மளும் அவங்க கூட போக முடியாது. இதுதான் வந்து இது வந்து ட்ரூத், நல்லா தெரியும். இது உண்மைன்றது நமக்கு தெரியும். அதுக்கு பயிற்சி பண்ணணுமா இல்லையா? பயிற்சி பண்றது கிடையாது. அதனாலதான் காலையில எழுந்திருக்க சொல்றாரு. ஏஞ்சி நான் அசிரியாக வந்தேன், அசிரியாக செல்ல வேண்டும் என்ற பயிற்சி இப்ப செய்ய வேண்டும். யார் கூடயும் நம்ம போக முடியாது, யாரையும் கூட்டிட்டும் போக முடியாது. தனியா தான் போகணும், தனியா தான் வந்தோம். டிராமா இது. பிறகு எந்த தேகதாரையோ நாம் ஏன் நினைவு செய்ய வேண்டும்னு கேட்குறாரு. யாருமே பர்மனெண்ட் கிடையாது, யாரும் கூட இருக்க போறது கிடையாது பர்மனெண்டா. எதுக்கு நம்ம இவங்களெல்லாம் நினைக்கணும்? அதிகாலை அமிர்த வேலையில எழுந்து தனக்குள் இப்படியாக இப்ப பேசிக்கொள்ள வேண்டும்ன்றாரு. அதிகாலையே அமிர்த வேலை என சொல்லப்படுகிறது. காலையில தான் அமிர்த வேலைன்னு சொல்றாரு. அந்த அமிர்த வேலையில அமிர்தம் போன்ற வேலை அது. அப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப உட்காந்து கடவுளை உட்காந்து நினைக்கணும். அவரை நினைச்சாதான் அவரு கூட போக முடியும். அவரு தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. உலகம் தேக சம்பந்தப்பட்ட யாருமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க.
நம்ம கடவுள் ஒருத்தர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஞான கடலிடம் ஞான அமிர்தம் உள்ளது, அவர்கிட்ட தான் இந்த ஞான அமிர்தம் உள்ளது. ஆக ஞான கடல் சொல்றாரு, அதிகாலை நேரம் மிகவும் நல்லதுன்னு சொல்றாரு. அதிகாலை எழுந்து மிகவும் அன்புடன் தந்தையை நினைவு செய்யுங்க. பாபா, நீங்கள் 5000 வருஷங்களுக்கு பிறகு கிடைச்சிருக்கிறீங்க. இப்போது தந்தை சொல்றாரு, என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்களை நீங்கிவிடுன்றாரு. ரொம்ப ஈஸியா சொல்றாருல்ல. எப்பவுமே அவர் நினைச்சிட்டே இருந்தா போதும், பாவம் போயிரும்ன்றாரு. ஸ்ரீமத் படியும் நடக்கணும், கண்டிப்பாக சதா பிரதானமாக ஆக வேண்டும். அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேட்கணும். மனுஷங்க சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது. அவங்க எல்லாருமே பொய், உண்மையானவங்களே கிடையாது, எல்லாருமே பொய்யானவங்க. அவங்க பேச்சை கேட்காதீங்கன்றாரு. கண்டிப்பாக சதா பிரதானமாக ஆகணும், தூய்மையாகணும். தந்தையை நினைவு செய்யும் பழக்கம் ஏற்பட்டு விட்டது என்றால் குஷியில அமர்ந்திருப்பீங்க. பாபாவை நினைச்சு 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 அதுவே பழக்கமாயிடுச்சுன்னா அப்படியே குஷியா ஆயிடுவீங்கன்றாரு. சரீரத்தின் கவர்ச்சி நீங்கியபடி செல்லும். அப்ப இந்த உடம்பே பிடிக்காது, இந்த உடம்பு நமக்கு பிடிக்காது, அந்த மாதிரி ஆயிடும். சரீரமே பிடிக்காது, சரீரத்தின் கவர்ச்சி போயிடும். பிறகு தேகத்தின் உணர்வே இருக்காது. இந்த உடம்பு ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. நான் ஆத்துமா, நான் புள்ளியா இருக்கேன், பாபா கூட இருக்கேன், அவ்வளவுதான். மிகவும் குஷியாக இருக்கும்ன்றாரு. ஆத்ம உணர்வுல வந்துட்டீங்கன்னா குஷியா இருக்கும். இப்ப அந்த மாதிரிலாம் இருக்கா நமக்கு? கண்டிப்பா இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பாவ சுமை இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு நம்ம பாபாவை நினைக்கல. நினைக்கதான் அந்த பாவம் போகும், குஷியா இருக்கும்ன்றாரு. நீங்கள் தூய்மையாக இருந்த போது குஷியில் இருந்தீர்கள்ன்றாரு. நம்ம வந்து ஒரு காலத்துல சொர்க்கத்துல இருந்தோம், அப்ப ரொம்ப தூய்மையா இருந்தோம், அப்ப நம்ம குஷியில இருந்தோன்றாரு. உங்கள் புத்தியில் இந்த ஞானம் முழுமையாக இருக்க வேண்டும். முதலில் வருபவர்கள் கண்டிப்பாக 84 பிறவிகள் எடுப்பாங்க. பிறகு சந்திர வம்சத்தினர் குறைவாக எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொர்க்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட் யார் நடிக்க வராங்களோ அவங்க 84 பிறவி எடுப்பாங்க. சந்திர வம்சத்தினர் அதோட கொஞ்சம் கம்மியா எடுப்பாங்க. அதாவது 8 பிறவி கம்மி பண்ணிக்கோங்க. 72 இத்தனை பிறவி எடுப்பாங்க. தெரியல, அது கணக்கு பண்ணணும். 84 வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வரவங்க தான். சந்திர வம்சத்தினர் வந்து குறைவா தான் எடுப்பாங்க. இஸ்லாமியர்கள் அவங்க துவாபர யுகத்துல தான் வருவாங்க. அவங்களும் கம்மியான பிறவி தான், குறைவாக பிறவிகள் எடுப்பார்கள். வரிசை கிரமமாக மரத்தின் வளர்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? முக்கியமானது தேவதா தர்மம் தான். முதல்ல வர தர்மமே தேவதை தர்மம் தான். பிறகு அதுல இருந்து 3 தர்மங்கள் உருவாகின்றன. பிறகு இலைக்கிளைகள் வெளிப்படுகின்றன. தேவதா தர்மத்துல இருந்து 3 தர்மம் உருவாகுதான். பிறகு அதுல இருந்து இலைக்கிளைகள்லாம் வெளிப்படுது. இப்போது நீங்கள் நாடகத்தை பற்றி அறிந்திருக்கிறீங்க. இப்ப டிராமா பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நாடகம் இப்ப பேன் போல மெதுவாக சுற்றியபடி இருக்கிறது. ஒவ்வொரு வினாடியாக டிக் டிக் என நகர்ந்தபடி இருக்கிறது. இப்ப அது வந்து பேன் மாதிரி நவுறுதுன்றார் இந்த டிராமா. பொறுமையாதான் போகும், நம்ம அவசரத்துக்கெல்லாம் டிராமா ஓடாது. பாபா பொறுமையா தான் அந்த டிராமா எப்படி உருவாக்கப்பட்டிருக்குதோ அப்படிதான் அது டிக் டிக்னு தான் நவரும்னு சொல்றாரு. நம்ம இஷ்டத்துக்குலாம் ஃபாஸ்டாலாம் ஓடாது. ஆகையால் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என பாடப்படுகிறது. ஏன்னா சிலர் சொல்றாங்களே, இந்த டிராமாவை அப்படியே மறைச்சிட்டாண்ணா, அப்படியே முடிச்சிட்டாண்ணா, இது ஏன் இந்த உலகம், இது பிடிக்கவே இல்லை, இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா, இவர் அப்படியே அழிச்சிட்டா நல்லா இருக்கும் அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல. அப்படி எதுவும் அதெல்லாம் நடக்காது. அது மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஏன்னா இது டிக் டிக்குன்னு நவருது இல்லையா. அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க நடிக்கிறாங்க. அவங்கவுங்க குழந்தையா இருப்பாங்க, பிறந்து அவங்க வளரணும், அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அந்த மாதிரிலாம் இருக்கும் ட்ராமாவில் பார்ட்டு. ஒவ்வொருத்தவங்களதும் ஒரு பார்ட்டு அதெல்லாம் நடந்தபடி தான் இருக்கும். அதனால எல்லாருக்கும் ட்ராமா எப்படி இருக்குதோ அது மாதிரி நடக்கும். நமக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நடக்கும். நம்ம பார்ட் என்னவோ நம்ம அந்த மாதிரி ப்ளே பண்ணணும். நம்ம அவசரத்துக்குலாம் ட்ராமா மூவ் ஆகாது. ட்ராமா வந்து டிக்கி டிக்கின்னு தான் நவரும். ஆகையால் ஒரு வினாடிகள் ஜீவன் முக்தி என பாடப்படுகிறதுன்றாரு. இப்போ ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தின்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மா தன் தந்தையை நினைவு செய்கிறது. பாபா, நாங்கள் உங்கள் குழந்தைகள் ஆத்மா சொல்லுது. நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும்ட்டு ஆத்மா சொல்லுது. பிறகு நரகத்தில் ஏன் இருக்கிறோம் அப்படின்னு ஆத்மா கேக்குது. பாபா, நாங்க உங்க குழந்தைகள் தானே, நாங்க சொர்க்கத்துக்கு தானே போகணும், நாங்க ஏன் இங்க இருக்கிறோம் அப்படின்னு கேக்குது ஆத்மா. தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர், பிறகு ஏன் நரகத்தில் இருக்கிறோம்? எங்க அப்பா சொர்க்கத்தையே படைச்சிருக்கிறாரு, அப்புறம் ஏன் நான் இங்க இருக்கிறேன்? பிறகு ஏன் நரகத்தில் இருக்கிறோம்? நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தீங்க, 84 பிறகுகள் எடுத்து நீங்கள் அனைத்தையும் மறந்துட்டீங்கன்ட்டு பாபா வந்து தந்தை வந்து புரிய வைக்கிறார். பாபா சொல்றாரு, குழந்தைகளே, நான் சொர்க்கத்துல தான் உங்களை கொண்டு போய் விட்டேன்,
நீங்களா 84 பிறவி எடுத்து எடுத்து இங்க வந்துட்டீங்க, எல்லாத்தையும் மறந்துட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு இப்போது என் வழிப்படி நடந்து செல்லுங்கள்ன்றாரு. சரி, உங்க வழிப்படி, மனசு வழிப்படி, பிறர் வழிப்படி நடந்து 84 பிறவி எடுத்து இப்படி இப்படி அதல பாதாளத்துல கிடக்குறீங்க, இப்போவாச்சும் என் வழிப்படி நடங்கன்றாரு. தந்தையின் நினைவின் மூலமே பாவ கர்மங்கள் அழியும். அவரை நினைச்சாதான் நம்ம தலைமையில இருக்கிற சுமை நீங்கும். ஏனெனில் ஆத்மாவில் தான் துருப்படுகிறது இல்லையா, ஆத்மாவில தான் பாவம் படியுது, துருப்படுகிறது. சரீரம் ஆத்மாவின் ஆபரணம் ஆகுன்றாரு. இந்த ஆத்மா உடுத்திருக்கிற ஆபரணம் வந்து ட்ரெஸ் வந்து இந்த சரீரம். இந்த சரீரமே ஒரு ட்ரெஸ் மாதிரி, ஒரு ட்ரெஸ்ஸை கைட்டி இப்படி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ட்ரெஸ் மாதிரி தான் இந்த சரீரத்தையும் கைட்டி போட்டு வேற ட்ரெஸ் மாட்டிக்க வேண்டியதுதான் ஆத்மா. ஆத்மா தூய்மையாக இருக்கும்போது சரீரமும் தூய்மையானதாக கிடைக்கும்ன்றாரு. இப்ப தூய்மையற்றதா இருக்கிறதுனால இந்த உடம்பு கூட தூய்மையற்றதா இருக்கு. நம்ம தூய்மையாயிட்டோம்னா நமக்கு உடம்பு கூட தூய்மையா கிடைக்கும். நாம் சொர்க்கத்தில் இருந்தோம் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்போது மீண்டும் தந்தை வந்துள்ளார் எனும்போது தந்தையிடமிருந்து முழுமையாக ஆசையை எடுக்க வேண்டும் அல்லவான்றாரு. இப்ப திரும்ப கடவுள் வந்துட்டாரு, அப்ப அது கண்டிப்பா நம்ம கடவுள்கிட்ட இருந்து முழுமையான ஆசையை எடுக்கணும் இல்லையா. ஒரு குருவி கடலே முழுங்கிடுச்சான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது யாரும் இல்லை, நம்ம தான். நம்ம கடலையே முழுங்கணும், அந்த ஞான கடல், சுகக்கடல், அன்பு கடல். அப்படியே நினைச்சு நினைச்சு அவர்கிட்ட இருக்கிற அன்பெல்லாம் நமக்குள்ளார வந்துடும். நம்ம மாஸ்டர் அன்பு கடல் ஆயிடணும். அந்த மாதிரி நினைக்கணும். நினைச்சாதானே 5 விகாரங்களையும் விட வேண்டும்ன்றாரு. அவரை நினைச்சு நினைச்சு 5 விகாரங்களையும் விட்டுறணும். அது நமக்கு பிடிக்கவே கூடாது. தேகாபிமானத்தையும் விட வேண்டும். இந்த உடம்பே வேணாம், நான் புள்ளியா வந்தா புள்ளியா பாபா கூட போயிடுவேன். வேலை மற்றும் காரியங்களை செய்தபடி தந்தையை நினைவு செய்தபடி இருங்கள். இப்போ வேலை காரியங்கள்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நம்ம 63 ஜென்மமா எல்லாத்தையும் உருவாக்கிட்டோம் இல்லையா. குழந்தை குட்டி அவங்களெல்லாம் பாதுகாக்க வேண்டியதா இருக்குது. அதுக்காக வேலைக்கு போக வேண்டியதா இருக்குது. அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். காரியங்களையும் செய்யணும், பாபாவையும் நினைச்சபடி இருக்கணும். கைகள் காரியம் செய்தாலும் பாபாவை நினைக்கணும். ஆத்மா தனது பிரியதர்ஷனை அரை கல்பமாக நினைவு செய்து வந்தது. ஆத்மா கடவுளை தான் நினைச்சிடுது. கடவுள் யாருன்னா அப்பா. அவர் பிரியதர்ஷனை தான் அரைக்கல்பமா நினைவு செய்து வந்தது. இப்போது அந்த பிரியதர்ஷன் வந்துட்டாரு. காமசிதையில் அமர்ந்து நீங்க கருப்பாயிட்டீங்க என்று சொல்றாரு. என்னை மறந்து போய் நீங்க அந்த காம சிதையில போய் கருப்பாயிட்டீங்க. இப்போது நாம் அழகாக ஆவதற்காக வந்துள்ளோம். கருப்பான நம்மளை அழகாக்க வந்திருக்கிறார். அதற்காக அக்னியாக இந்த யோகம் உள்ளதுன்றார். ஞானத்தை சிதை என்று சொல்வதில்லை, யோகத்தின் சிதை ஆகும். யோகத்தின் சிதையில உட்கார வைக்கிறாரு, ஞானத்தின் சிதை கிடையாதுன்றாரு. நினைவின் சிதையின் மீது அமர்வதன் மூலம் பாவ கர்மங்கள் அழியுன்றாரு. ஞானம், நாலேஜ், மெய்யறிவு என சொல்லப்படுகிறது. ஞானம்ன்றது உண்மையான அறிவு, மெய்யறிவு என்று சொல்லப்படுகிறது. தந்தை உங்களுக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடைசி ஞானத்தை இப்ப கூறுகிறார். உயர்ந்தவர்களும் உயர்ந்தவர் தந்தை தான். பிறகுதான் பிரம்மா, விஷ்ணு, சங்கர், பிறகு சூரிய வம்சத்தினர், பிறகு சந்திர வம்சத்தினர், அதன் பிறகு தர்மங்களின் உபகதைகள் உள்ளன. மரம் எவ்வளவு பெருசாக ஆகிவிடுகிறது. இப்போது இந்த மரத்தின் வேறே இல்லைன்ட்டாரு. இந்த கல்பவிருட்ச மரம், சிருஷ்டி மரத்தினுடைய வேறு தான் வந்து இந்த தேவி தேவதா தர்மம், அதுவே இல்லைன்ட்டார். ஆகையால் ஆலமரத்தின் உதாரணம் கூட கொடுக்கப்படுகிறது. தேவி தேவதா தர்மம் மறைந்துள்ளது. தர்மத்தில் கீழானவராக, கர்மத்தில் கீழானவராக ஆகிட்டாங்க. யார் தேவி தேவதைகளா இருந்தாங்களோ தன் தர்மத்தையும் மறந்து போய் கர்மத்திலையும் கீழானவராக ஆயிட்டாங்கன்றாரு. எவ்வளோ பொறுப்பு இருக்கு தலை மேல, எவ்வளோ அசால்ட்டா உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்மளாம் யாருன்னே தெரியாம உட்காந்துருக்கோம். அதான் கர்மத்துல கீழானவரா ஆகிட்டோன்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் உயர்வானவர்களாக ஆவதற்காக உயர்வான கர்மங்கள் செய்றீங்க. இப்ப பாபாட்ட வந்து உயர்வானவரா ஆகிறதுக்காக உயர்வான கர்மங்கள் செய்றீங்க. தனது திருஷ்டியை, பார்வையை தூய்மையாக ஆக்குறீங்கன்றாரு. இப்ப நீங்க திருஷ்டி மூலமா சிருஷ்டின்னு ஒரு ப்ராவப் இருக்கு. பார்வையை மாத்துங்க, எல்லாமே மாறிடும்ன்றாரு. நீங்க ஏன் எல்லாம் உடம்பா பாக்குறீங்க, எல்லாரையும் ஆத்மாவை பாருங்க. எல்லாரும் நல்லவங்கன்னு பாருங்க, ஏன் கெட்டவங்கன்னு பாக்குறீங்க, எல்லாரையும் நல்லவங்கன்னு பாருங்க, எல்லாம் மாறிடும்ன்றாரு. தனது திருஷ்டியை தூய்மையாக ஆக்குகிறீங்க. நீங்கள் இப்போது கீழான கர்மம் செய்யக்கூடாதுன்றாரு. நம்ம இந்த கீழான கர்மம் இனிமே செய்யக்கூடாது. கெட்ட திருஷ்டி பார்க்க கூடாதுன்றாரு. யாரை பார்த்தாலும் ஆணா பாக்குறது, பெண்ணா பாக்குறது, தவறான பார்வையோட பாக்குறது, இப்படிலாம் பார்க்கக்கூடாது. தன்னை பாருங்கள், நாம் லட்சுமியை மனமுடிக்க தகுதி வாய்ந்தவராக ஆகியுள்ளமான்னு மட்டும் பாருங்க. உங்களை பாருங்க, மற்றவங்களை பார்க்காதீங்க. நாம் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்கிறோமா? தினந்தோறும் கணக்கு சார்ட் பாருங்க. முழு நாளில் தேகாபிமானத்தில் வந்து எந்த பாவக்கரமும் செய்யவில்லை தானேன்ட்டு செக் பண்ணுங்க. இல்லாவிட்டால் 100 மடங்கு ஆகிடும்ன்றாரு. பிகே ஆயிட்டு ஒரு தப்பு பண்ணனா 100% தண்டனை. மாயை சார்ட் வைப்பதற்கு கூட விடாதுன்றாரு. மாயா வந்து ஒரு நாள் சார்ட் வச்சா மறுநாள் வைக்க விட மாட்டேது. அந்த மாதிரி பலசாலியா இருக்குது. 2-4 நாட்கள் எழுதி விட்டு பிறகு விட்டு விடுறாங்கன்றாரு.
ஏதோ ஒரு சிலர் தான் எழுதுறாங்க கடைசி வரைக்கும். தந்தைக்கு சிந்தனை இருக்கும் அல்லவா, இரக்கம் ஏற்படுகிறது பாபாக்கு. பாபாக்கு நம்மளை பார்க்க பார்க்க கருணை வருது. குழந்தைகள் என்னை நினைவு செய்தார்கள் என்றால் அவர்களின் பாவங்கள் நீங்கும் அல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர் நினைச்சாலே போதும், நம்ம தப்பிச்சிருவோம். ஆனா அவர் நினைக்க விட மாட்டேது இந்த மாயா. இதில் முயற்சி தேவையுள்ளதுன்றாரு. இதுல முயற்சியும் இருக்குது, சும்மாலாம் நினைக்க முடியாது. நினைவு நழுவுது இல்ல. பிரம்மா பாபாவே சொல்றாரு, நான் பாபா கூட தான் நடந்து போயிட்டு இருந்தேன் வாக்கிங்கு, திடீர்னு பார்த்தா பாபா காணோம். ஏன்னா மறந்துட்டாரு. கூடவே தான் சிவபாபா வந்துட்டு இருந்தாரு, சிவபாபாவை காணோம். என்னன்னு பார்த்தா மறந்துட்டாரு பாபாவை. அவரே மறந்துட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் நமக்கு என்ன, நம்மளும் தான் மறந்து மறந்து போறோம். அதான் சொல்றாரு, தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது, முயற்சி தேவையுள்ளதுன்றாரு. ஞானம் மிகவும் ஈஸி தான். ஞானம் உட்காந்து பொருளை எடுத்து படிச்சீங்கன்னா ஈஸி தான். ஞானம் மிகவும் சகஜமானது, நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதிகாலை அமிர்தவேளை எழுந்து தந்தையிடம் இனிமையில இனிமையாக பேச வேண்டும். ஆசிரியர் ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். கவனம் இருக்கணும், அட்டென்ஷன் இருக்கணும். தந்தையின் நினைவை தவிர வேற எந்த ஒரு நினைவும் உங்களுக்கு வரக்கூடாதுன்றாரு. தனது திருஷ்டியை மிகவும் சுத்தமாக தூய்மையாக ஆக்க வேண்டும். பார்வையை சுத்தமா ஆக்கிருங்க. ஏன்னா தேவதைகள் சுத்தமா இருக்கும் அவங்க பார்வை. அவங்க யாரை பார்த்தாலும் ஆத்மாவை தான் பார்ப்பாங்க. அவங்க கெட்ட பார்வையே இருக்காது. அந்த ஒரு சந்தேக பார்வை கூட இருக்காது. தேவதைகள் பார்க்க மாட்டாங்க இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா. அப்படியே ஒரு கள்ளங்கப்படம் இல்லாம இருப்பாங்க. அவ்வளோ தூய்மையான ஆத்மாவா தான் பார்ப்பாங்க. ஆனாலும் வைப்ரேஷன் கேட்ச் பண்ணிட முடியும். அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாருமே தேவதைகள் ஒரே மாதிரி, கெட்டவங்களே அங்க கிடையாது. அதனால பார்க்க வேண்டிய பார்வையும் கெட்ட பார்வை பார்க்க வேண்டிய அவசியமும் அங்க கிடையாது சொர்க்கத்துல. அப்ப நம்ம இங்கேயே அந்த மாதிரி மாத்துறாரு. இங்கேயே அந்த மாதிரி மாறி, இங்க கெட்ட உலகம்தான் இருந்தாலும் நம்ம பார்வை தூய்மை ஆயிடுச்சுன்னா நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நல்லவங்களாயிட்டோன்னா கூட இருக்கிறவங்களும் நல்லவங்களா தான் இருக்கும். நம்மளை சுத்தி வைப்ரேஷனும் நல்லவங்களா தான் இருக்கும். கெட்டவங்க இருக்க முடியாது நம்ம கிட்டக வந்தாலும். பிரம்மா பாபா கிட்டக வந்தவங்களே அவங்க தப்பு என்னன்னு அவங்களே உணர்ந்து அவங்களே போயிடுவாங்களாம். அந்த மாதிரி நீங்க பவர்ஃபுல்லா இருக்கணும்ல. நான் ஏமாந்து போயிட்டேன், இவங்கள்ட்ட ஏமாந்து போயிட்டேன், இவங்க என்னை ஏமாத்திட்டாங்கன்னு நம்ம ஏன் சொல்லணும்? பிரம்மா பாபா மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வைப்ரேஷன் இருக்கணும். அவங்கவுங்க தவறு அவங்களே உணர்ந்து அவங்க போயிடணும். அவங்க பண்றது தப்பு, பொய் சொல்றாங்க. அப்ப நம்ம கிட்ட வந்தோடனே பொய் சொல்றாங்கன்றது அவங்களுக்கே உணரணும். ஐயோ நம்ம இவங்கள்ட்ட போய் பொய் சொல்லிட்டோமேன்ட்டு உணரணும். அந்த அளவுக்கு நம்ம சக்திசாலி ஆகணும். அந்த அளவுக்கு இப்ப திருஷ்டியை மிகவும் சுத்தமாக தூய்மையாக ஆக்க வேண்டும்ன்றாரு. தெய்வீக மலர்களின் தோட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது. இப்ப ரெடி ஆயிட்டு இருக்குதுன்றாரு. இது ரெடி ஆயிடுச்சுன்னா விநாசம் முடிஞ்சிட்டு வந்துரும் மலர்களின் உண்மையான தோட்டம். ஆகையால் மலர் ஆவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும்ன்றாரு. வரதானம், தனது சக்திசாலியான மனநிலையின் மூலம் மனதின் சேவைக்கான சான்றிதழ் பெறக்கூடிய சுய பயிற்சியாளர், தன்னை தானே பயிற்றுவிப்பவர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப மனசா சேவை பண்ணணும்னா மனநிலை சக்திசாலியா இருக்கணும்ன்றாரு. மனதின் சேவைக்கான அது பண்றது கூட சாதாரணமா எல்லாராலையும் பண்ண முடியாது. மனசு ஃபுல்லா குப்பை இருக்குன்னா எப்படி போய் பூமி பந்தில போய் சக்தி கொடுப்பீங்க? மனசு ஃபுல்லா தேவையில்லாத சிந்தனை, யாரை பத்தியோ நினைச்சுக்கிட்டு கீழே இருக்கிற விஷயங்களை நினைச்சிட்டு இருந்தோம்னா எப்படி போய் நம்ம பூமி பந்துல சக்தி கொடுக்க முடியும்? அப்ப மனநிலை கூட சக்திசாலியா இருக்கணும். அப்பதான் மனசா சேவை செய்ய முடியும். அதுக்கான சர்டிபிகேட் பெறக்கூடிய சுய பயிற்சியாளர். உங்களை நீங்களே இதை மனசா சேவையெல்லாம் உங்களுக்கு என்ன கடவுளா செய்ய வைப்பாரு? நம்மளே தான் செய்யணும். இல்ல யாராவது செய்ய வைப்பாங்களா? யாரும் செய்ய வைக்க மாட்டாங்க. நம்மளே தான் செஞ்சுக்கணும். தன்னை தானே பயிற்றுவிப்பவர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. உலகத்திற்கு லைட் மற்றும் மைட்டின் ஒளி கொடுப்பதற்காக அமிர்த வேலை நினைவில் ஸ்வேத்தின் பயிற்சியின் மூலம் சக்திசாலியான வாய்மண்டலத்தை இப்ப உருவாக்குங்கள்ன்றாரு. இப்போ உலகமே துக்கத்துல இருக்குது. எங்க பார்த்தாலும் துக்கம்தான். எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எல்லா இடத்துலயும் ஆக்சிடென்ட் நடக்குது, எல்லா இடத்துலயும் பிரச்சனை, எல்லா இடத்துலயும் விதவை ஆகுறாங்க, எவ்வளோ பேர் கணவனை இழக்கிறாங்க, எவ்வளோ பேர் குழந்தை இழக்கிறாங்க, எவ்வளோ பேர் வீட்டுல துக்கம் நடக்குது. நம்ம மட்டும் ஜாலியா இங்க இருக்கிறோம் பாபா கூட, மற்றபடி உலகம் ஃபுல்லா துக்கமா இருக்குது. துக்கம் இருக்கிற இடத்துலலாம் போய் ஒளி மற்றும் சக்தியை இப்ப கொடுக்கணும். அதை கொடுப்பதற்காக என்ன பண்ணணும்னா அமிர்த வேலை நினைவில் அமிர்த வேலை எழுந்திருக்கணும். கண்டிப்பா அமிர்த வேலை எழுந்து உட்காரணும். உட்காந்து பாபா நினைக்கணும். நினைச்சு ஸ்வேத்தின் பயிற்சியின் மூலம் சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்குங்கன்றாரு. உங்களுக்கு நீங்களே பயிற்சி பண்ணிக்கோங்க. அப்ப உங்க இடமே சக்திசாலியா ஆயிடும். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடம் சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்குங்க. அப்போதுதான் மனதின் சேவைக்கான
சர்டிஃபிகேட்டே பெற முடியுன்றாரு. சர்டிஃபிகேட் எப்படி கிடைக்கும்? இங்கே ஒரு +2க்கு சர்டிஃபிகேட் வாங்கணுன்னாலே படிக்க வேண்டியதாக இருக்குது, முட்டி மோத வேண்டியதாக இருக்குது. படித்தாதான் சர்டிஃபிகேட் வரும். பாபா கிட்ட வந்து ஈஸியாக சர்டிஃபிகேட் வாங்கிடுவீங்களா? மனசா சேவைக்கான சர்டிஃபிகேட்டு செஞ்சாதான் வாங்க முடியும். காலையில் இருந்து செய்யணும், அதான் சொல்கிறார். அப்போதுதான் மனதின் சேவைக்கான சான்றிதழ் பெற முடியும். கடைசி நேரத்தில் மனதின் மூலம்தான் பார்வையின் மூலம் திருப்திப்படுத்தக்கூடிய தனது உள்ளுணர்வின் மூலம் மற்றவர்களின் உள்ளுணர்வை மாற்றுவதற்கான சேவை செய்ய வேண்டும். இப்போ எந்த நேரமும் தெரில, கடைசி நேரம் வரப்போகுதுன்றார். அந்த கடைசி நேரத்தில் மனதின் மூலம் தான் நம்ம மனதின் மூலம் பார்வையின் மூலம் திருப்திப்படுத்தக்கூடிய உள்ளுணர்வின் மூலம் மற்றவர்களுடைய உள்ளுணர்வையே மாற்றுவதற்கான சேவை செய்யணும். இப்போ எதிர நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க கோபமாக வராங்க, நம்ம கோபமாக இல்லை, நம்ம குளிர்ச்சியாக இருக்கிறோம், நம்மளோட உள்ளுணர்வு சுப பாவனை தான். அவங்க அவங்களுடைய கோபத்தை நம்ம மாற்றணும். நம்மளுடைய உள்ளுணர்வு மூலமாக அவங்களுக்கு அப்படியே குளிர்ச்சியின் அதிர்வலைகளை கொடுத்து நம்ம பார்த்தோன்னே அவங்க அமைதியாயிடணும். அந்த மாதிரி நம்ம முகம் இருக்கணும், நம்மளுடைய மனசு இருக்கணும், நம்மளுடைய உள்ளுணர்வு இருக்கணும். அவங்க நம்மளை பார்த்தோன்னே அப்படியே அமைதியாயிடணும். எப்படி கோயிலில் போனால் ஒரு கெட்டவங்க கூட தெரிஞ்சிருவான் இல்லையா, அந்த சாமி முகத்தை பார்த்தா நல்லவனா மாறிடுவான். அந்த மாதிரி நம்மளுடைய கடைசி உள்ளுணர்வு இருக்கணுன்றாரு. அந்த சேவை தான் கடைசியா செய்யணும். தனது சிரேஷ்ட நினைவின் மூலம் அனைவரையும் சக்திசாலியாக மாற்ற வேண்டும்ன்றாரு. இப்ப நீங்க சிரேஷ்டமா நினைவின் மூலம் தான் எல்லாரையும் நீங்க மாத்தணும்ன்றாரு. ஏன்னா எல்லாரும் இப்போ துக்கத்துல இருக்கிறாங்க, யாருக்குமே சக்தி இல்லை. அப்ப நம்ம தான் சக்தி வாங்கி மற்றவங்களுக்கு சக்தி கொடுத்து பிகேஸ் எல்லாரையும் சக்திசாலியா மாத்தணும்ன்றாரு. எப்போது அப்படிப்பட்ட லைட் மைட் தருவதற்கான பயிற்சி செய்யும் போது தான் தடையற்ற வாயுமண்டலம் உருவாகுன்றார். எப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு லைட் மைட் தருவதற்கான பயிற்சி செய்கிறோமோ, பூமி பந்தில் போய் மனசா சேவை செய்கிறோமோ, அப்போ தான் உங்கள் வாயுமண்டலம் தடையற்றதாக மாறும். உங்கள் பிரச்சனைலாம் தீரும், உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை தீரும், உங்கள் சென்டரில் இருக்கிற பிரச்சனை தீரும், உங்களுக்கு என்னென்ன தடை இருக்கோ எல்லாம் விலகும். இதெல்லாம் பண்ணாமல் எனக்கு எல்லாம் சரியாக மாட்டுது, எனக்கு எல்லாமே இப்படியே இருக்குதுன்னா எப்படி இருக்கும்? நம்ம பாபா சேவை செஞ்சால் தானே நம்ம சேவை எல்லாமே கரெக்டாக நடக்கும், நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனைலாம் ஓயும். அப்போ பாபாவுக்கு நீங்கள் சேவை செய்யுங்க, உங்களுடைய பிரச்சனையை அவர் பார்த்துக்குவார். மேலும் இந்த கோட்டையும் உறுதியாகிவிடும்ன்றாரு. இந்த பிராமணர்களினுடைய கோட்டை உறுதியாகிடும் கடைசியான்றாரு. ஸ்லோகன்: மனம் சொல் செயல் 3 விதமான சேவையை ஒன்றாக இணைந்து செய்யக்கூடியவர் தான் புத்திசாலிகள் ஆவர். யார் ஒரே டைம்ல மனதின் மூலமாகவும் சேவை செய்கிறாங்களோ, வார்த்தைகள் மூலமும் சேவை செய்கிறாங்களோ, செயல் மூலமாகவும் சேவை செய்கிறாங்களோ, ஒரே டைம்ல சேவை செய்வாங்க. மனசுல சுப பாவனை, வார்த்தைகள்ல கருணையோட அந்த ஞான ரத்தனங்களை மற்றவங்க சொல்லி புரிய வைக்கிறது, அப்புறம் செயல் அன்பா கவனிச்சுக்கிறது, அன்பா பாபாவுடைய தெய்வீக குணங்களின் மூலமா செயல் செய்யறது. இது மாதிரி 3 விதமான சேவையை ஒரே டைம்ல யார் செய்யறாங்களோ அவங்க தான் புத்திசாலிகள் ஆவர்னு சொல்றாரு. அவ்யக்த இஷாரா: ஆன்மீக ஆளுமை மற்றும் தூய்மை எனும் தனித்தன்மையும் கையாளுங்கள். நொடியில் முக்தி ஜீவன் முக்தி நாஸ்தியை அடையுங்கள் என்று சவால் விடுவார்களோ அதை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக சுய மாற்றத்திற்கான வேகத்தை நொடியில் சென்றடைந்துள்ளீர்களான்னு கேட்குறாரு. இப்போ சொல்றாங்க, இப்போ முரளியில வருது, நொடியில முக்தி ஜீவன் முக்தின்னு சொல்றாரு. நம்ம போய் மற்றவங்களுக்கு சொல்றோம், சவால் விடுறோம், ஒரு செகண்ட்ல முக்தி ஜீவன் முக்தி அடைங்க அப்படின்ட்டு, நம்ம ஆஸ்தி அடைங்கன்ட்டு சவால் விடுறோம். ஆனா இப்ப நீங்க அதை நடைமுறையில கொண்டு வருவதற்கு நீங்க உங்களை மாத்திட்டீங்களான்னு கேட்கிறாரு. சுய மாற்றத்திற்கான வேகத்தை நொடியில் சென்றடைந்துள்ளீர்களான்னு கேட்கிறாரு. ஒரு செகண்ட்ல மாத்திக்கிறீங்களா? ஒரு செகண்ட்ல உங்களுடைய சம்ஸ்காரத்தை மாத்திக்கிறீங்களா? உங்களுடைய மனசு புத்தியை மாத்திக்கிறீங்களா? நீங்க உங்களை மாத்திக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. சுய மாற்றத்தின் மூலம் மற்றவர்களையும் மாற்றம் செய்ய வேண்டும். நீங்க மாறிதான் மற்றவங்களை மாத்தணும். இந்த குரங்கு குள்ளா கதை தான். அந்த குள்ளாக்காரன் அவன் தலையில போட்டிருக்க வரைக்கும் அவன் அதை கேட்குற வரைக்கும் கொடுக்காது. இவன் தலையில போட்டு அதை கீழே போட்ட பிறகுதான் எல்லா குரங்கும் போடும். எல்லா குரங்கும் அது தலையில இருக்கிற குள்ளாவும் போடும். அதே மாதிரிதான் நம்ம விட்டாதான் எல்லாரும் விடுவாங்க. நம்ம மாறலைன்னா யாரும் மாற மாட்டாங்க. நீங்க மாறிதான் மற்றவங்களை மாத்தணும்னு சொல்றாரு. பிரம்மா குமார் என்றால் உள்ளுணர்வு, பார்வை, செயல் மற்றும் வார்த்தைகளில் மாற்றம்ன்றாரு. பிகேனாலே என்னது? உள்ளுணர்வு மாறணும், பார்வை மாறணும், செயல் மாறணும், வார்த்தைகள்லயும் மாற்றம் வரணும்ன்றாரு. எல்லாரும் நம்மளதான் மாறணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதன் கூடவே தூய்மையின் பர்சனாலிட்டியும் இருக்கணும். ஆன்மீக ராயல்ட்டின் அனுபவம் செய்ய வையுங்கள்ன்றாரு. வந்ததுமே சந்தித்ததுமே இந்த பர்சனாலிட்டியின் வசம் ஈர்க்கப்பட வேண்டும். உங்கள்கிட்ட வந்ததுமே, உங்களை பார்த்ததுமே அவங்களுக்கு உங்களுடைய பர்சனாலிட்டியின் வசம் எல்லாரும் ஈர்க்கப்பட வேண்டும். உங்களை பார்த்து அப்படியே எல்லாரும் ஈர்க்கப்பட வேண்டும் சொல்றாரு. அந்த மாதிரி ஆயிட்டீங்களா? சுயம் மாறிட்டீங்களான்னு கேட்குறாரு பாபா.
ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.